வணக்கம் தமிழ் வீட்டிலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் 65 தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வர மாவு மட்டும் நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மசாலா நம்ம சேர்த்த மசாலா எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வர மாவை மட்டும் கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் லெமன் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா புளிக்காத தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஃபுல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும். பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிடணும். ஒரு சால்ட் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா மேலே கை வச்சு இழுத்தோம் அப்படின்னா அந்த மேல் தோல் வந்துடும். அதை எடுத்துட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஈரம் ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். திருப்பியும் ஈரம் விட்டுது அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கையில் நமக்கு தண்ணி பட்டுதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படப்படன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம மஷ்ரூம் பாருங்கள், கொஞ்சம் குட்டி பீஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எல்லா பக்கம் மஷ்ரூமில் கோட் ஆகிறது படிக்கு நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான். இந்த போல் கலந்துட்டு உடனே நம்ம எண்ணெயில் பொரிச்சிடணும். எண்ணெய் இப்போ நீங்கள் மசாலா ரெடி பண்ண முன்னாடி அடுப்பை எண்ணெயை போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு மஷ்ரூமாக கையில் எடுத்து போடுங்க. இந்த போல் போடணும். நம்ம அள்ளி போடக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் அது வெந்து வரையில் ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சிரும். இருந்தாலும் நீங்கள் இந்த போல் ஒன்று ஒன்றா கையில் எடுத்து போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே பேன்லேருந்து நமக்கு மேலே பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அடிகனமான பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு பாத்திரம் வச்சு எண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான தீக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு மஷ்ரூமாக எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கம்பி வச்சு இப்படி இந்த போல் கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், பிரிஞ்சு தான் இருக்குது. நம்ம தனித்தனியாக போட்டனால பிரிஞ்சிருக்கு. நம்ம அள்ளி போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஆனால் உள்ளே வேகாத படிக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரல. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடணும். எண்ணெய் காய முன்னாடி போடக்கூடாது. அதே போல் போட்ட உடனுக்கேவும் நம்ம பரட்டக்கூடாது. ஒரு 3லேருந்து ஒரு 5 செகண்ட் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடணும். இந்த போல் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லா பக்கம் ஈவனாக குக் ஆகி வரும். நமக்கு இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த போல் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மசாலா உதிரவே இல்லை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே போல் நம்மகிட்ட மீதி உள்ள மஷ்ரூம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போடையில் பார்த்து கவனமாக செய்யுங்க. தண்ணி மேலே தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எண்ணெய் மேலே படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. நான் சொன்ன மெத்தடு, நான் சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்தி பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மஷ்ரூம் 65 ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அரிசி மாவு சேர்க்கறது நல்ல கிறிஸ்பினஸ்க்காக தான். கடலை மாவு ஒரு பைண்டிங்காக நம்ம சேர்க்குறோம். வெறுமனே கடலை மாவு மட்டும் இருந்தது அப்படின்னா மசாலாலேருந்து மசாலா தனியாக மஷ்ரூம் தனியாக வந்த மாதிரி ஆயிரும். அதனால் அரிசி மாவு சேர்த்தி பண்ணையில் ஒரு கிறிஸ்பினஸ் ஒரு பைண்டிங்காக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நான் ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்கவும் கூடாது. அதே போல் தண்ணி கூட போயிடுச்சு அப்படின்னாலும் பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும். அதனால தான் டைட்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டுக்கே உங்கள்கிட்ட. மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிச்சு போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் ஆனியன் லெமனோட வச்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நல்லா மலைக்கு இதமாக இருக்கும். இதமான சில்லி வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வந்து டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.